Hi மக்களே, வணக்கம். நான் உங்க கோகுல். வெல்கம் டு சிஜி கபிள் vlogs. என்னடா ஸ்ட்ரைட்டா சேலஞ்சில் இறங்கிட்டேன்னு பாக்குறீங்களா? சேலஞ்ச் இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுனாலும் ஒரு டீயோட ஆரம்பிக்கணும்னு என்னோட மைனா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நான் டீ போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஆளு வந்து ஒரு டஃப்பா சேலஞ்சு டே 3 சேலஞ்ச் வந்து ஒரு பெரிய லெவலில் கொடுத்துருக்கா. என்னன்னா ஏதாவது ஒரு காரம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ மூளையெல்லாம் யூஸ் பண்ணணும்ல, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு டீயை போடுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம களத்துல இறங்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி டே 1 டே 2 சேலஞ்ச் நீங்க பார்க்கலன்னா மேல லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க டே 3 சேலஞ்சுக்கு வாங்க. சிஜி கபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்மால் வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லாம தீபாவளி வந்துட்டு காரத்தை செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா. அதுல பார்த்தா எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. நான் இதுல என்னத்தை பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம ஏன் எல்லாரும் பண்றது பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதனால நான் இன்னைக்கு டே 3 சேலஞ்சுக்கு எடுத்திருக்கிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டை முறுக்கே. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பண்ண போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா தட்டை முறுக்கு தான். என்னடா பேப்பர் பேனாலாம் எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன்னு பாக்கீங்களா? நானு ஸ்வீட்ஸ் சேலஞ்சு தானே, சரி ஈஸியா நேற்று 2 நாள் டே 1 டே 2ல வந்துட்டு ஈஸியான ரெசிபியா பண்ணிட்டோம். ஸ்வீட் சேலஞ்சுனா ஏதாவது 2 இன்கிரீடியண்ட்டை போட்டோமா இனிப்பா வந்துடும், பிரச்சனை எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் ஒரு தெனாவட்டில் இருந்தேன். நேத்தி அதுல கரெக்டா நம்ம ஆளு பார்த்து ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டா காரம் செஞ்சுட்டு வாங்க. காரத்துக்கு நான் வீடியோ பாக்குறேங்க, எல்லாத்துலயும் 78 இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல எனக்கு வந்து ஓகே ஓரளவு பண்ணலாம் அப்படின்னு தோணுது வந்துட்டு இந்த தட்டை முறுக்கு. அதுலயுமே எனக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் சொன்னாங்க. நான் அதுதான் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வரேன் வீடியோ பார்த்துட்டு. எனக்கு இந்த குக்கிங் சேனல்ல பிடிக்காத விஷயம் இல்லை, என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, எல்லா இன்கிரீடியன்ட்டும் சொல்றீங்க, அது ஏன் தேவையான அளவுன்னு சொல்றீங்க? எனக்கு அந்த அளவு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏன் உங்க சேனல்ல நான் பார்க்க போறேன்? எனக்கு தெளிவா சொன்னாதானே என்னால போட முடியும். ரைட்டு, ஒரு காலேஜில் கூட நான் இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஒரு பெரிய ரிசர்ச்சை போட்டு இன்கிரீடியன்ஸ்லாம் நோட் பண்ணி இந்த பாருங்க எது எவ்வளோ அளவு எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம ஒரு ப்ரொஃபஷனல்ங்கிறதுனால எல்லா அளவும் கரெக்டாக நோட் பண்ணியிருக்கோம். களத்தில் இறங்குவோம் வாங்க. நம்ம அரிசி மாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ பொட்டுக்கடலையே ரோஸ்ட் பண்ணி அதை பவுடராக்கி வச்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கிட்டோம். பூண்டு தேவையான அளவு, இந்த யூடியூப் சேனல்ல சொல்ற மாதிரி தான். சீரகம் தேவையான அளவு, பெப்பர்கார்ன்ஸ் தேவையான அளவு. இதை வந்து நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போறோம். கொரன்னு அரைச்சிட்டோம். இதுல ஊற வச்ச கடலைப்பருப்பு இதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுப்போம். அவ்வளவுதான், இந்த மசாலா ஐட்டமும் ரெடி. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு தட்டைக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ அதுக்கான மிக்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 கப் அரிசி மாவு, இதை வந்துட்டு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோஸ்டட் பொட்டுக்கடலை அதை ரோஸ்ட் பண்ணி அதை மாவா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ண மிக்ஸு, சிஜி கப்புள்னு சேனல் நேமை வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு குக்கிங் சேனல் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இன்கிரீடியண்ட்டை நான் சொல்லி ரெடி பண்ணி ஒவ்வொரு டிஷ்ஷாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பட் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. ஒரு பஞ்ச் கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. இத மாதிரி தான் அப்பப்போ மறந்துடுவேன். சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வாசனை இப்பவே வந்துட்டு அந்த தட்டையோட ஸ்மெல் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பொரிச்சு எடுத்தோம்னா தட்டை ஃப்ளேவர் வந்துடும். அந்த கிறிஸ்பினஸ் தான் எனக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. அந்த கிறிஸ்பினஸ் வரத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, சூடான ஆயில வந்துட்டு இந்த மாவோட அப்ளை பண்ண சொன்னாங்க. ஒரு கரண்டி மாவு, ஒரு கரண்டி எண்ணெயை. இப்ப கை விட்டா கை பொசுங்கிடும். ஸ்பூன்ல பண்ணுவோம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி இருக்கமா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாவு எடுத்து இப்படி பைண்ட் பண்ணி பார்க்கணும். பைண்ட் பண்ண அப்படி கையில் ஒட்டி என்ன சொல்கிறது, பவுடராக இருக்கா இல்லை திக்காக வருதான்னு. ஸோ திக்காக வருது அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் ஓரளவு தேவையான அளவு ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை பிசைவோம். எனக்கு தெரிஞ்சு துர்கா தேவி வந்து சேலஞ்சுங்கிறத மறந்துட்டு என்னை வச்சு விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். சரி இருந்துட்டு போட்டோம், மனைவிக்காக செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆகா, இதை வேற நான் சவுண்டா வெளியே சொல்லிட்டேனே.
நாளைக்கு இதுல இருந்து வேற ஒரு பெரிய டிஷ்ஷை கொண்டு வந்துட்டாலும் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆனா உண்மையிலங்க இந்த லாஸ்ட் 3 டே சேலஞ்சில் ஒன்று கத்துக்கிட்டது என்னன்னா, குக்கிங் எல்லாருக்குமே வரும். குக்கிங் பண்றதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். இதுதான் நான் கத்துக்கிட்டது. அதே மாதிரி பேராசைப்படக்கூடாது குக்கிங்ல. பேராசைனா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு ஸ்வீட் பண்றோம்னா கீ நல்லா போட்டா நிறைய போட்டா நல்லா வரும், இல்ல காரம் நிறைய சேர்த்தா நல்லா காரசாரமா இருக்கும் அப்படின்னு பேராசைப்படாம அதுக்கு என்ன தேவையான அளவு தேவையோ அதை மட்டும் போட்டோம்னா சாப்பிட்ற மாதிரி வரும் அப்படிங்கிறது நான் உணர்ந்த கருத்து. ஓகே, நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரவுண்டா ரெடி ஆகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு. மாவெல்லாம் ஓகே, அந்த தட்டையோட ஷேப்பை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த தட்டையை பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்ததுல கிறிஸ்பியா வரணும். அதுதாங்க நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். பார்த்துருவோம், சேலஞ்சில் நம்மளுக்கு ஈஸி பண்ணிடுவோம். ஏன்னா கரெக்டு தானே, நம்மளே ஒரு ப்ரொஃபஷனலு, இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணம். இப்போ மாவு ரெடி. நான் எல்லாரும் சொன்னாங்க பிளாஸ்டிக் கவரில் வச்சு பண்ணலாம், அதை வச்சு அதில் எண்ணெய் தடவி வச்சு பண்ணலான்னு. நான் இந்த மைக்ரோவேவ் பேப்பர்னு சொல்லுவாங்க, பேக்கிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது நான்ஸ்டிக்கின்னு நாங்கள் வீட்டில் இருக்கு. ஸோ இது நான்ஸ்டிக் ஆக்சுவலாக. ஸோ நான் இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஒழுங்காக வருதான்னு. அப்படி வரலன்னா, ஏன்னா சொதப்பாமல் போயிட்டு இருக்கு இந்த டே 3 டிஷ். அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் ஒரு சின்ன பால்ஸாக எடுத்துக்கிட்டேன் மாவை. உடஞ்சு வருது. ஓகே, இந்த பால்ஸை நான் இதில் வச்சு, பேப்பரில் வச்சு, இது மேலே இன்னொரு பேப்பரை வச்சு ஃப்ளாட்டான பாட்டம் உள்ள பாத்திரம். ஓகேவா? ஸோ அதை அப்படியே வச்சு ஒரு அமுக்கு. இன்னும் கொஞ்சம் திக்க அமுக்கணும். வெயிட் பண்ணுங்க. சாரி, இன்னும் கொஞ்சம் தின்ன அமுக்கணும். It's like a wow, so beautiful. ஆக்சுவலா நான் ஸ்டிக்கியா தான் இருக்கு அந்த கார்னர்ஸ்லாம். ஓகே, இத மாதிரி தட்டை எல்லாரும் பண்ணுவாங்க. பட் நான் ஒரு ப்ரொஃபஷனல், நம்ம ஏதாவது நம்மளோட ப்ரொஃபஷனல் டச்சிங் கொடுக்கணும்ல. அதுக்காக நான் ஒரு ஷேப்பர் வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்றேன்னா, ஷேப் பண்ணி, தெரில எப்படி வரும்னு, ரவுண்ட் எக் அப்படியே ப்ரொஃபஷனல் டச்சோட தட்டையை ரெடி பண்றேன் நான். சரி வாங்க, நம்ம இதே மாதிரி மற்ற தட்டையெல்லாம் ரெடி பண்ணுவோம். நம்மளுக்கு தட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம ஃப்ரை பண்ண போவோம். அடுப்புல கடாயை வச்சிருவோம். நெய்யை ஊத்திப்போம். எங்க அம்மாவுக்கு பயம் ஆக்சுவலா. ஏன்னா நான் வீடியோ தனியா தான் எடுத்துட்டு இருக்கேன். இவ்வளவு எண்ணெயெல்லாம் வச்சு வேலை செய்யறியே, ஏதாவது மேல கீழே பட்டுச்சுன்னா கூட யாரும் பாக்குறதுக்கு இல்லையே அப்படின்னு ஒரு பயம். என்னதான் பெரிய பிள்ளை ஆனாலும் நம்ம அம்மாக்களுக்கு நம்ம மேல உள்ள பயம் போக மாட்டேன். எண்ணெய் சூடா ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தட்டையை போடுவோமா? எனக்கே கொஞ்சம் பதற்றமா தான் இருக்கு. என்னங்கிற பயம், தட்டை ஒழுங்கா வருமானு. பார்க்க சூப்பரா இருக்குல்ல. சரி, ட்ரை பண்ணுவோம். ஸோ எண்ணெயை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிற இந்த 9 தட்டையும் நம்ம போட்டுருவோம். 9ல் ஒன்று உடஞ்சிருச்சு. சரி, உடையாமல் இருக்கு பார்ப்போம். ஓகே, 8 பீஸை போட்டிருக்கோம். ஒரு பீஸ் உடஞ்சிருச்சு. சரி, அதை நம்ம அப்புறமா பார்த்துப்போம். ஆகா, வாசனையெல்லாம் நல்லா வருது. நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஓகே, எல்லா தட்டையும் ஒரு வாட்டி திருப்பி விட்டுப்போம். ஸோ தட் ஈவனாக எல்லாத்துலேயுமே ஃப்ரை ஆகும். இதில் என்ன காமெடினா, எனக்கு எப்போ எடுக்கணுங்கிறது தெரியல. சரி, நம்ம தட்டை பார்த்துருக்கோம், அந்த கலர்ல வந்தா எடுத்து பார்ப்போம். இந்த சேலஞ்சு டிஷ் பண்றது கூட பெரிய சேலஞ்சா தெரிலங்க. அதை முடிச்சுட்டு அங்க கிடக்கிற ஜாமான கழுவணும் இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சா இருக்கு. ஓகே, ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு நினைக்கிறேன். எனக்கு கலர் டிஃபரன்ஸ் தெரியல, பட் ரொம்ப நேரமா நான் ஃப்ரை பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த பேட்ச் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நம்ம போட்டு முடிச்சிருவோம்.
ஓகே, நம்மள்ட்ட ஒரு உடஞ்ச தட்டை இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓ, ஆக்சுவலா சூடா இருக்குங்க, அதனால வந்துட்டு கிரன்ச்சினஸ் இல்லை. தட்டை டேஸ்ட்டுக்கு வந்துருச்சு, இன்னும் அந்த கிரன்ச்சினஸ் இல்லை. கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனாலதான் அந்த கிரன்ச்சினஸ் இல்லையான்னு தெரியல. சரி பார்ப்போம், கொஞ்சம் ஆற விட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆடடா, நமக்கு தட்டை ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஷேப்ல தட்டையை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஆனா இன்னும் இது ஸ்டில் ஆக்சுவலா சூடா இருக்கு. என்னோட ஃபீட்பேக், நான் ஜெனியூனா ஒத்துக்கணும், கொஞ்சம் தட்டை திக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால கிரன்ச்சினஸ் கொஞ்சம் கம்மியா இருந்து கடிக்க கொஞ்சம் ஹார்டா எனக்கு இருக்கு. தெரியல, கொஞ்சம் ஆறுன பிறகு இது நல்லா இருக்குமா அப்படின்னு. என்ன பண்றது, சேலஞ்ச் முடிஞ்சு போச்சு. நம்ம வாங்க நேரா துர்கா தேவிட்ட போயிட்டு சேலஞ்சை காட்டுவோம், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க 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 வாங்க. வாவ், ஷேப்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. அதை சாப்பிட்டவர், இன்னொன்று சாப்பிட்டவர். கொஞ்சம் சொதப்பிடுச்சு. டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்கு, கடையில வாங்கின மாதிரியே இருக்கு. சரி, இந்த ஐஸ் எல்லாம் வைக்காத, அடுத்த சேலஞ்சு பண்ணணும், அதுதானே ஆசை. கண்டிப்பா நாளைக்கு இன்னொரு காரம் செஞ்சு கொண்டாந்து தெரியும். இப்போதைக்கு என்ன விடுற மாதிரி இல்லை சேலஞ்சில். வாய்ப்பே இல்லை ராஜா, தீபாவளிக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. சரி, ரைட்டு, பண்ணிடுவோம். ரைட்டு மக்களே, டே 3 சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் சொதப்புன ஃபீல் இருக்குது. ஸோ நம்ம டே 4 சேலஞ்ச் இதே மாதிரி இன்னொரு காரத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டாடா, பை பை. உங்களுக்கு ஏதாவது காரம் ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.